மண்டல கள அலுவலக இணை இயக்குனர் அவர்களே, புதுவை கள விளம்பர அலுவலக துணை இயக்குனர் அவர்களே, நேரு யுவகேந்திரா அமைப்பினரே, அருங்காட்சியகத்தை சேர்ந்த திரு அறிவன் அவர்களே, இணைய நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற எல்லா அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பம்பாய் நகரத்துல காங்கிரசினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல காந்தி தலைமை வைத்தார். அந்த கூட்டத்துலதான் அவர் ஒரு பெரிய அறிக்கையை எழுதி வாசிக்கிறார். அதுதான் குவிட் இந்தியா மூவ்மென்டினுடைய தொடக்கம். உங்களுக்கு இந்த மண்ணின் மீது ஆட்சி செலுத்துவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை, நீங்கள் வெளியேறலாம் என்ற ஒரு பெரிய அறிக்கையை அவர் அறிவித்தார். அவர் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து இந்தியா முழுக்க இருக்கிற பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 42க்கு பிறகு பல விஷயங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப வேக வேகமாக நடந்தன. காந்தி கைது செய்யப்பட்டு ஆகா கான் சாலையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். கஸ்தூரிபாய் அங்கே அடைக்கப்பட்டிருந்தார். கஸ்தூரிபாய் அதே சிறைச்சாலையிலே மறைந்து போனார். செயலாளராக இருந்த மகாதேவ தேசாய் கூட அந்த சிறைச்சாலையிலே இருக்கும்போது மறைந்து போனார். இப்படி பல விஷயங்கள் அடுத்து நடந்தன. மத கலவரங்கள் வெடித்தன, மனிதர்கள் மடிந்தார்கள், தேர்தல் வந்தது. தேர்தலிலே காங்கிரஸ் வெற்றி பெற்ற போதும் கூட அவரால் நேருவால் ஆட்சியை முடியவில்லை, இயங்குவது அப்புறம் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அவரால் செயல்படவே முடியாதபடி ஏராளமான முட்டுக்கட்டைகள், இக்கட்டுகள், அதையெல்லாம் கடந்து அவர் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது சில இடர்பாடுகள் இருந்து கொண்டே இருந்தன. தேசம் பிரிவினை தவிர்க்க முடியாததாக மாறியது. அங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து ஒருவர் வந்தார். அவர் இந்தியா என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை நடந்து கடப்பதற்கு ஒரு முழு ஆண்டு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு 25 நாள்ல ஒரு வரைபடத்தை வைத்துக் கொண்டு ஒரு கோடு கிழித்து, இது இந்த பக்கத்துல இருப்பது பாகிஸ்தான், இந்த பக்கத்துல இருப்பது இந்தியா என்று சொல்லிவிட்டு ஒரு 25 நாள்ல அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனா அது உண்மையில இயல்பாக ஒன்றாக வாழக்கூடிய பல கிராமங்கள்ல இந்த ஒரு தெரு பாகிஸ்தானாகவும் இன்னொரு தெரு இந்தியாவை சேர்ந்த பகுதியாகவும் மாறிவிடுகிறது. மோதல்கள், கலவரங்கள், இடப்பெயர்ச்சிகள், சண்டைகள், ஏராளமான உயிரிழப்புகள். இதற்கு நடுவில் காந்தி வேதனையோட அந்த உயிரிழந்த இடங்களுக்கெல்லாம் போறார். அமைதிக்காக பேசுறார். அமைதியை நிலைநாட்டுவதற்காக எல்லா தரப்புகளையும் அமர வைத்துக் கொண்டு பேசுகிறார். இப்படி ஏராளமான சங்கடங்களை கடந்துதான் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி உடைய நாடு விடுதலை அடைந்தது. ஆனா நண்பர்களே, அது உண்மையான விடுதலை நாள். காந்திக்கு எப்பொழுது அவர் இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவில இருந்து கப்பலில் வருகிறாரோ அப்பொழுதே அவருடைய மனம் ஒரு விடுதலையான இந்தியாவை கற்பனை செய்து வைத்து விட்டார். அவர் இந்தியாவுக்கு கப்பலில் வரும்பொழுது இந்திய சுயராஜ்யம் என்ற நூலு கையெழுத்து பிரதியை அவர் எழுதி கொண்டே வருகிறார். வலது கையாலும் இடது கையாலும் மாறி மாறி ஒரு தொடர்ந்து எழுதி கொண்டே வந்து இந்தியாவை வந்து சேரும் பொழுது அந்த புத்தகம் தயாராகி விடுகிறது. அப்பொழுதே அவருடைய கையிலே விடுதலையான இந்தியாவை பற்றிய ஒரு தொடக்க பிரதி அவருடைய கையிலே இருக்கிறது. விடுதலையான இந்தியா எப்படி இருக்கும் என்கிற கனவு அவருக்கு இருக்க இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் இந்தியா எப்படி செயல்பட வேண்டும், எந்தெந்த களங்களிலே எப்படி வினையாற்ற வேண்டும், யாரையெல்லாம் துணைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எல்லா விதமான செய்திகளையும் அவர் அடக்கி அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் மொழியாக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 என்பது வெறும் ஆட்சி கைமாறிய நாள். ஆனால் அவருடைய கனவுல இந்தியா
இந்திய சுயராஜ்யம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதும் போதே அது இந்தியா விடுதலையாகிவிட்டது என்கிற எண்ணம் அவருக்கு உறுதியாக இருந்தது. அவர் மெல்ல மெல்ல அவர்களை உணர்வு பூர்வமாக அவர்களை வெளியேற்றுகிற ஒரு நடவடிக்கை தான் அடுத்தடுத்து கடந்த ஒரு 40 ஆண்டு காலத்துல நடந்தது. அவர் அரசியல அவர் 2ஆ பிரிச்சார். ஒண்ணு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், ஆக்டிவ் பாலிடிக்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் ரெண்டுலேயுமே அவரால் பயிற்சி கொடுக்கப்பட்ட தொண்டர்கள் அதுல ஈடுபட்டு இருந்தாங்க. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நிர்மாண திட்டங்கள் அப்படின்னு அவர் வகுக்கிறார். அந்த நிர்மாண திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய காந்திய தொண்டர்களுக்கு அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அரசியல் உள்ள வர வேண்டாம், அரசியலுக்குள்ள வராம அரசியலுக்கு வெளியில இருந்து இந்த நிர்மாண திட்டங்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த நிர்மாண திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு விடுதலையான இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அவருக்கு கற்பனை செய்தாரோ அந்த கற்பனையை நிஜமாக்கக்கூடிய செயல்கள். அந்த செயல்பாடுகளை இந்தியா ஆங்கிலேய அரசுக்கு அடிபணிந்து இருக்கிற அதே சமயத்திலே அவர் இணையாக அதை நடத்துகிறார். அவருடைய மனசிலே அது ஒரு விடுதலையான இந்தியா, விடுதலையான இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய மனசுல கனவு இருந்ததோ அந்த கனவை நோக்கி நகர்த்துகிற நடவடிக்கைகளாத்தான் அவர் அந்த நிர்மாண பணிகளை வகுத்திருந்தார். அவருடைய மனசுல நாடு அடிமைப்பட்டிருக்கிறது என்ற எண்ணமே இல்லை. நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தான். சுதந்திரமான இந்தியா, இந்திய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை நோக்கி நாம் எப்படி நகர வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டு திட்டம் ரொம்ப தெளிவா அழகா அவர் அச்சடிச்சு கொடுக்கிறார். இவ்வளவு ப்ரோக்ராம் அது ஒரு வாயால சொல்லல, அந்த ப்ரோக்ராம அவர் அழகா புத்தகமா எழுதி அதை அச்சடித்து அது மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது விநியோகிக்கப்பட்டது. குறிப்பா அவருடைய நிர்மாண பணிகளில் ஈடுபட்ட தொண்டர்கள் ரொம்ப அற்புதமானவர்கள், இந்த மாணிக்கங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எதற்குமே அவர்கள் ஆசைப்படாதவர்கள். அப்படி ஆசைப்படாதவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர் அந்த நிர்மாண பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆட்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். அவருடைய முதல் திட்டமே தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான். அந்த 18 திட்டங்கள் இருக்கு அந்த நிர்மாண திட்டங்கள்ல. 18 திட்டங்கள்ல முதல் திட்டமே தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான். அந்த தீண்டாமை ஒழிப்பு தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபம். தீண்டாமை, அந்த தீண்டாமை ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுக்கு முன்னால விவேகானந்தர் தான் சொல்லிட்டு போறார், நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபம் தீண்டாமை, பெண்ணடிமை. இது 2 விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இந்த 2 ஒழிந்து போனால்தான் இந்த நாட்டையும் இந்த மதத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார் விவேகானந்தர். அதனுடைய தொடர்ச்சியா தான் அவர் சொல்றாரு, தீண்டாமை இந்த நாட்டை விட்டு அழியணும். இது ஒரு பெரிய சாபம், இது ஒரு பெரிய ஒரு குற்றம். அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. இதற்கு நமக்கு முன்னால இருந்த தலைமுறைகள் ஏதோ ஒரு காரணத்தினால அதை அவங்க செஞ்சிருக்கலாம். அதை நம்ம இன்னைக்கு அதை உட்கார்ந்து அதை ஒரு பெரிய அளவுல நம்முடைய நேரத்தை அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். தீண்டாமையை நாம விளக்கணும். தீண்டாமைங்கிற உணர்விலிருந்து நாம வெளிப்படணும். வெளிப்பட்டு அனைவரையும் சகோதரர்களாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த தீண்டாமை ஒழிப்பு தான் அவருடைய முதல் திட்டம். அந்த திட்டத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவர் நகர்றார். தன்னை நாடி வரக்கூடிய தொண்டர்களை எல்லாம் அந்த திசையிலே சிந்திக்க வைக்கிறார். அவர் முதல்ல தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த ஆசிரமம் அனைவருக்குமானது. எல்லா தரப்பு மக்களும் இந்த ஆசிரமத்துல தங்கியிருக்கலாம். எல்லா தரப்பு மக்களும் ஒருங்கே ஒன்றாக உட்கார்ந்து உணவு கொள்ளலாம். எல்லோரும் ஒரே சபையிலே உட்கார்ந்து பேசலாம் என்கிற ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக அவர் பாடுபடுகிறார். அவருடைய சொந்த சகோதரி, அந்த சகோதரி அவர் விதவையாகிறார் கல்கத்தாவில இருந்து. அவர் எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்ன உடனே, நீ இங்க சேரலாம், இங்க ஆசிரமத்துல நீயும் தங்கலாம், இருக்கலாம், எங்களோட இருந்து எங்களோட நாங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்களும் இங்க இருக்கலாம், நாங்க பாதுகாப்பா இருப்போங்கிறார். அந்த அம்மா அங்கிருந்து புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு இங்க பார்த்தா இங்க தீண்டாமை இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாரு காந்தி.
அது அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கிறேன். ஆமா, இது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இந்த ஆசிரமம் மட்டும் இல்லை, இந்த நாடே இப்படி நடக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமான ஒரு அமைப்பு தான் இந்த ஆசிரமம். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வெளியேறலாம் அப்படிங்கிறார். அந்த அம்மா வெளியில போயிடுறாங்க. அந்த ஆசிரமத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த ஆசிரமத்துடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க. இந்த ஆசிரமத்தினுடைய விதிகள் தான் நாளைக்கு இந்த தேசத்தினுடைய விதிகளாக மாறப்போகுது. அது தேசத்தினுடைய விதிகளாக மாறும்போது நம்முடைய குடிமக்கள் என்னென்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு ஆசிரமத்துல அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆசிரமவாசிகள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க தீண்டாமைங்கிறது இல்லை, எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்னாதான் இருக்கணும், ஒன்னா பேசணும், ஒன்னா பழகணும். இந்த பண்பை அவர் அந்த ஆசிரமத்தில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி ஒரு மகத்தான ஒரு மனிதராகத்தான் அவர் இருக்கார். அதனுடைய அருமையை நான் இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? 37,000 பள்ளிக்கூடங்கள். அரசு சார்ந்த பள்ளிக்கூடம் 37,000 பள்ளிக்கூடம் இருக்கு. 24,000 பள்ளிக்கூடங்கள் ஆரம்ப சாலைகள், 6,000 பள்ளிக்கூடங்கள் நடுநிலை பள்ளி, 3,500 பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகள், மிச்ச 3,500 பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள். அரசாங்க சார்பா நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் 37,000 பள்ளிக்கூடங்கள். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னால இந்த பள்ளிக்கூடத்துல 100ல் 1 பங்கு கூட கிடையாது. 100ல் 1 பங்கு கூட கிடையாது. தமிழகத்துல இருந்த மொத்த பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கையே 200 பள்ளிக்கூடங்கள் தான். 200 பள்ளிக்கூடங்கள் தான் இந்த இடத்துல இருந்தது. அந்த 200 பள்ளிக்கூடத்திலையும் கூட சேர்க்கப்படுகிற மாணவர்கள் மேல்ஜாதி பிள்ளைகள் மட்டும்தான் சேர்ந்து படிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல கல்வி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு, எவ்வளவு ஒரு முக்கியமான சமூக தேவையாகும். அந்த பள்ளிக்கூடங்கள்ல தாழ்ந்த ஜாதி பிள்ளைகள் படிக்க முடியாது, சேர முடியாது. அப்ப காந்தி என்ன பண்றார்? நீ அரசாங்கத்துக்கிட்ட போய் நீ ஒண்ணும் நான் வண்டியிட தேவையில்லை, நாம் நமக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்குவோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதுதான் நிர்மாண பணியினுடைய முதல் கடமை அப்படிங்கிறார். யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவரு நீங்க உங்க வட்டாரத்துக்கு போங்க, உங்க வட்டாரத்துல ஒரு 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 தாழ்த்தப்பட்ட ஒரு பள்ளியை ஆரம்பிங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வந்து படிக்க வைங்க, அவங்களுக்கான தங்கி இருக்கிறதுக்கான ஒரு தங்கும் விடுதியை கட்டி கொடுங்க அப்படிங்கிறார். பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறதும் பள்ளி மாணவர்களுக்கான விடுதிகளை ஆரம்பிக்கிறதும் முதல்ல இந்தியாவில செய்யறது காந்தி தான். அதை ஒரு திட்டமா அவர் வைக்கிறார். இது வழியா நம்ம வளர்வதற்கான ஒரு வழிமுறை கல்வி அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க அதை தன்னுடைய ஒரு நிர்மாண பணிகளுடைய ஒரு பணியா தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கிறது, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தங்குவதற்கான விடுதிகளை ஆரம்பிக்கிறது தான். 200 பள்ளிகள் மட்டுமே இயங்கி இருந்த ஒரு தமிழ்நாட்டுல மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல்ல பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பள்ளி மட்டும் இல்லை, தாழ்த்தப்பட்டவர்களோட மற்றவர்களோட அந்த பள்ளியில சேர்ந்து படிக்க விரும்புகிற எல்லா மாணவர்களுக்கும் அங்க இடம் இருக்கு. அந்த எல்லா மாணவர்களும் தங்கி இருக்கிறதுக்கான ஒரு விடுதிகளை கட்டுறாங்க. கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து லக்ஷ்மண ஐயர்னு ஒருத்தர், அவர் காந்தியை பார்க்க போறார். காந்தி போய் பார்க்கிறார். ஐயா, நான் உங்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்குள்ள கலந்து நான் பாடுபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அவர் ரொம்ப சௌஜன்யமா அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறார். நீங்க எங்க இருந்து வரீங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறார். எல்லாம் சரி, நாங்க இங்க எங்களுக்கு ஆசிரமத்துல போதுமான தொண்டர்கள் இருக்காங்க, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வரீங்க, இங்க தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்கள் ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க ஏன் போய் உங்க ஊர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பள்ளியை ஏன் ஆரம்பிக்க கூடாது, அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிங்க, அந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு தங்குறதுக்கான விடுதியை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மணன் சரி செய்யறேன் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாரு. அவருக்கு 600 ஏக்கர் நிலம் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமா இருக்கு. அந்த 600 ஏக்கர் நிலத்துல அவருக்கு பாகமா கிடைச்ச நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்து அவர் அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கி நடத்துறார், விடுதிகளை நடத்துறார். இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2000 அவருடைய ஒரு நேர்காணல் ஒரு ஆனந்த வீடல்ல பாக்குறதுக்காக போறாங்க. போய் கேட்டா, ஐயா எப்படி அவர் எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவர் எல்லா நிலத்தையும் இழந்து கடன் வாங்கி கடன் கொடுத்த வங்கி அவருடைய வீட்டை ஜப்தி பண்றதுக்காக வந்துடுறாங்க.
அந்த வீட்டை ஜப்தி பண்ண வரும்போது அந்த வீட்டை ஒருத்தர் வாங்குறாரு. அந்த வீட்டை வாங்கினவருக்கு இவர் என்னாருன்னு தெரியாது. ஆனா அங்க வந்து இறங்கின பிறகுதான் இவர் லட்சுமணருடைய சேவைகள், அவர் நடத்தின பள்ளிக்கூடம் இதெல்லாம் அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அவர் வாங்கினவர், ஐயா உங்க கடனை நான் அடைச்சிட்டேன், நீங்க உயிரோட இருக்க இந்த இடத்துல நீங்க தாராளமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி பள்ளிக்கூடம் நடத்தினாரு கோபிசெட்டியம் லட்சுமண ஐயர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி லட்சுமண ஐயர் மாதிரியான மனிதர்கள் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. லட்சுமண ஐயர்ல அந்த கேள்வி பதில அவங்க கேட்கும்போது, என்னங்க நீங்க எப்படிங்க செஞ்சீங்க இதெல்லாம், அவர் சொன்னாரு நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தை. காந்தியுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்திருக்கு. காந்தியுடைய அந்த ஒற்றை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு கட்டளையா எடுத்துக்கிறார்கள் லட்சுமண ஐயர். தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே செலுத்தக்கூடிய விசையா காந்தியினுடைய சொல்ல எடுத்துக்கிட்டு அவர் அங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தின அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஏராளமான. சரி, பள்ளிக்கூடத்தை உருவாக்கினா மட்டும் போதாது, இவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வேணும். அதுக்காக அவர் உடனே அதுக்கு ஒரு கல்வி திட்டத்தை வகுக்கிறார். ஆதார கல்வி திட்டம் அப்படின்னு வகுத்து அந்த ஆதார கல்வி திட்டத்தின் கீழே என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், இந்த நாடு சார்ந்த வரலாற்று உண்மைகள், பண்பாட்டு உண்மைகள், அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த உண்மைகள், நிலவியல் சார்ந்த உண்மைகள், இதெல்லாம் எப்படி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத அவர் ஒரு பாடத்திட்டத்தை வகுக்கிறார். அந்த பாடத்திட்டத்தை இவர் வகுத்துட்டு இருக்கும் போதுதான் இலங்கையிலிருந்து ஒரு தமிழர் அரியநாயகம் வந்து சேர்ந்தார். அவர் என்ன பண்ற, அரியநாயகம் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறது உடனே அந்த மொத்த பாடத்திட்டம் வகுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அரியநாயகத்திட்ட கொடுக்குறார். அந்த அரியநாயகம் தான் அந்த அவருடைய கல்விக் கொள்கையை வந்து வகுத்து அதை விரிவா எழுதி ஒரு புத்தகமா பண்ணி அவர் இந்தியா முழுக்க அவர் ஆரம்பித்த எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அதை செயல்படுத்துறதுக்கான துணையை அவர் செய்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் இந்த பாடத்திட்டங்களை உண்டாக்கணும். சரி, பள்ளிக்கூடம் நடத்தாச்சு, பாடத்திட்டங்கள் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்தியாங்கிறது ஒரு கிராமங்களால ஆன ஒரு நாடு. இதனுடைய மதிப்பை மாணவர்கள் உணர வேண்டும். கிராமத்தினுடைய தொழில்கள் மீது அவருக்கு கௌரவம் இருக்கணும். அப்ப கிராம தொழில்கள் அடுத்து முக்கியமானது அப்படிங்கிறது வர. அப்ப கிராம தொழில்களுக்கான முக்கியத்துவத்தை அவர் வெறும் உணர்ந்தா மட்டும் போதாது, மாணவர்களையும் அதுல ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அவருடைய அடிப்படை கல்வி திட்டத்துடைய ஒரு பகுதியா அவர்களுக்கு கைத்தொழில்கள் சொல்லி கொடுக்கப்படுகின்றன. கைத்தொழில்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த தொழில் சார்ந்த கௌரவத்தையும் அவர்கள் உணர்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணர்றாங்க. இப்படி அவங்க வந்த பிறகு, உருவாகி முடிச்ச பிறகு அவர்களுடைய அடுத்தது பெரியவங்களுக்கு வரும்பொழுது கதரை பத்தி சொல்றாங்க. ராட்டையில நூல் நூற்றல் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ராட்டையில நூல் நூற்றுறது எப்படி ஒரு தேசத்துக்கு முக்கியமாகும்? ஆனா அதுக்கு வச்சிருக்கக்கூடிய அவருடைய இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இலக்கணம். ராட்டையில ஒரு நாளைக்கு ஒரு 150 கெஜம் நீளம் உள்ள நூலை ஒரு மனிதன் அதை நூற்கணும். அப்படி நூற்றால்தான் அன்றைய உணவை அவன் உட்கொள்ள முடியும். அன்றைய தினம் அந்த நூலை நூக்காம அவன் உழைக்காம சாப்பிட்றதுக்கு சம்பவம், அதை நூக்காம சாப்பிடுறது அப்படின்னு அவர் சொல்லி, ராட்டில நூல் நூக்குற பழக்கத்தை தலைவர்கள் தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர்களை மெல்ல மெல்ல அதில் பயிற்சி பெற வைக்கிறார். கதரை நூற்று, அந்த நூலை நூற்று, நூல் வழியாக கதரை உற்பத்தி பண்ணி, கதர் வழியாக கதர் ஆடைகளை உற்பத்தி பண்ணி, அந்த கதர் ஆடைகளுடைய விற்பனை வழியாக அந்த உற்பத்தியில ஈடுபட்டிருந்த ராட்டையில நூல் நூற்றுறவங்க, தறியில நெசவு செஞ்சவங்க, இந்த கதரை ஆடைகளை உருவாக்குறவங்க, அந்த ஆடைகள்ல இருந்து அவங்களுக்கான தேவையை வடிவமைச்சு கொடுத்தவங்க, இத்தனை தொழிலாளர்களும் பயன்படுகிற விதத்துல அவருடைய அந்த செயல்பாடு அமைந்தது. கதர் ஆடை அப்படிங்கிறது ஒரு தன்னிறைவான ஒரு திட்டம். ஒரு மொத்தமா அவங்களுக்கு ஒரு 1000 கெஜம் துணி தேவைப்படுது அந்த கிராமத்து உழைப்பாளிகளுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த 1000 கெஜம் துணி நெய்வதற்கு எவ்வளவு நீளமான ஒரு நூல் வேணும். அந்த நூலை அவர்களே உற்பத்தி பண்ணுவது, அவர்களே அதை நூலாக்குவது, பிறகு அதை ஆடையாக்குவது, ஆடையாக்கிய பிறகு
எஞ்சுகிற நூல் மறு விற்பனைக்கு போகும்போது அந்த விற்பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் தான் அவர்களுக்கான ஊதியம். அது அதிகமான சர்ப்ளஸ், அந்த அவர்களுக்கான வருமானம். தன்னை முழுமைப்படுத்தி தனக்கான தேவையை நிறைவு செய்து கொண்டு தன்னுடைய உழைப்பின் வழியாகவே கிட்டுகிற அதிகப்படியான ஊதியத்தை வருமானமாக காட்டுகிற ஒரு வழி கதர்ல இருந்தது. இந்த வழி தன்னிறைவான வழியை நாம் எந்த இதுவும் தடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு அப்படிங்கிறத கொண்டு வர. அந்நிய துணி பகிஷ்கரிப்புங்கிறது அது வேற ஒரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற ஒரு துணி. நீங்க இறக்குமதி செய்யப்படுகிற துணியை நம்ம வாங்கும்போது இந்த உள்நாட்டில உற்பத்தி பண்ணக்கூடிய துணிகளை நீங்க அணிய மாட்டீங்க. உள்நாட்டில இருக்கக்கூடிய துணிகளை அணியலைன்னா அந்த உற்பத்தியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும்? நம்ம நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கைய நாமளே நாசம் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி? இப்படி ஒரு அறம் சார்ந்த ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நம்முடைய நாட்டில் உள்ள உழைப்பாளிகளுடைய வாழ்க்கைங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அவங்கள தொடர்ந்து அவங்க வாழறதுக்கான வழிவகைகள் அந்த உற்பத்தி பொருள்களுக்கான நுகர்வோரா நாம இருக்கணும். நாம அந்நிய துணியினுடைய நுகர்வோரா நாம இருக்கக்கூடாது. அந்நிய துணியினுடைய நுகர்வோரா நம்ம இருக்கும்போது நம்முடைய உழைப்பாளியை நாம வஞ்சிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே பசியோட இருக்கும்போது நீங்க எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கேள்விக்குரியதா தான் இருக்கும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. தொழிலாளியை சார்ந்து மக்கள் இருக்கிறார்கள், மக்களை சார்ந்து தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒருவரோடு ஒருவர் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அவர் மனசுக்குள்ள அவர் கற்பனை பண்றாரு. அதனாலதான் அவர் கிராமிய கைத்தொழில்களுக்கும் கதர் ஆடை சார்ந்த எல்லா வேலைகளுக்கும் அவர் தன்னுடைய நிர்மாண பணி திட்டத்துல அவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அவர் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்து அவர் செய்யக்கூடியது இன்னொரு விஷயம் மது ஒழிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. மது ஒழிப்பு. ஏன்னா ஒரு உழைப்பாளி ஒரு நாளனா சம்பாதிக்கிறது, ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிக்கிறது நாளனா அப்படின்னு சொன்னா அந்த நாளனால மூணு நாளை தன்னுடைய கல்லு குடிக்கிறதுக்கும் சாராயம் குடிக்கிறதுக்கும் செலவு பண்ணா மிச்சம் ஒரு நாள் வச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தை நடத்த முடியும். அவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் உயிர் உழைத்து வாழ்வதற்காகவாவது அந்த பழக்கத்தை விடணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது அவருடைய கொள்கையில மிக மிக பிரதானமான ஒரு கொள்கை. அந்த மது ஒழிப்பு திட்டத்துக்காக நீங்க செய்யணும். மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக அந்த தொண்டர்கள் அவர்கள் ஒவ்வொரு மது கடைக்கு முன்னாலேயும் போயிருந்து மது அருந்த வருகிற மது பிரியர்களுக்கு முன்னால கை கொடுத்து வணங்கி உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தை நீங்க கொண்டு வந்து செய்யாதீங்க, உங்க இதுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான் தமிழ்நாட்டினுடைய நேற்றைய மது விற்பனை 180 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி. இது ஒரு செய்தியா? மதுவை குடிக்காதீங்க, நீங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணீங்கன்னு கை கூப்பி வணங்கின தொண்டர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணுல ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்றைக்கு விற்பனை மதுவினுடைய விற்பனை 180 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு செய்தி வருது. எண்ணெய் பேப்பர்ல இல்ல, நீங்க எண்ணெய் பேப்பர்ல வேணா எடுத்து பாருங்க, 2 செய்தி அது முக்கியமா இருக்குது. இன்றைய மது இவ்வளவு கோடி ரூபாய்க்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தியை நீங்க பார்த்தா, இன்னைக்கு தினம் தங்கம் இவ்வளவு ரூபாய் ஏறி இவ்வளவு விலைக்கு விற்குது அப்படின்னு பார்க்க. தங்கம் ஒரு விதமான ஒரு நுகர்வு, மது இன்னொரு விதமான ஒரு நுகர்வு. இது ஒரு விதமான ஒரு மது தன்னை அவனையே அழிச்சுக்கிற ஒரு நுகர்வு அப்படின்னு சொன்னா, தங்கம் வேற ஒரு விதமான ஒரு நுகர்வு, அது ஒரு விதமான மோகம். மது போல தங்கமும் ஒரு மோகம் தான். இந்த மோகத்தினுடைய 2 பக்கங்கள் தான், ஒன்று தங்கம் இன்னொன்று மது. இந்த 2 செய்தி இல்லாம ஒரு செய்தித்தாள்ல செய்தி வந்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க என்ன பேப்பர் வாங்குறீங்களோ அந்த பேப்பர்ல எடுத்து பாருங்க, இந்த 2 செய்தி இருக்கா இல்லையா? இந்த 2 செய்தியும் இந்த நாட்டுக்கு எந்த விதத்துல முக்கியம்? இதை தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு என்ன ஆக போகுது? இன்னைக்கு 180 கோடி ரூபாய்க்கு மது வித்தா நமக்கு என்ன, விற்கலன்னா நமக்கு என்ன? இன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்து நகை வாங்கினா நமக்கு என்ன, வாங்கின? ஆனா இந்த 2 விஷயத்தையும் தொடர்ச்சியா செய்தித்தாள்கள் வழியா
இது நுகர்வை நோக்கி தள்ளுகிற ஒரு செய்தி. இதே நாட்டுலதான் 100 வருஷத்துக்கு முன்னால தான் அணிந்திருந்த நகைகளை ஹரிஜன சேவா சங்க நிதிக்காகவும் பூகம்ப நிதிக்காகவும் எந்த நிதி கேட்டு காந்தி வந்தாலும் காந்தி விரித்த போர்வையில தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி போட்ட பெண்கள் இந்த நாட்டுல இருந்திருக்காங்க. கடைகளின் முன்னால இருந்து, ஐயா நீங்க சம்பாதிச்சு இந்த பணத்துல இந்த கடையில கொடுத்து மது வாங்கி அழியாதீங்க ஐயா, உங்க குடும்பத்தை போய் காப்பாதுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்ட தொண்டர்கள் இந்த மண்ணில் இருந்தாங்க. எப்படி 100 வருஷத்துக்குள்ள இப்படி நம்ம இந்த மூளைக்கு வந்துட்டோம்? அந்த மூலையில இருந்து இந்த மூளைக்கு நேரா எது நம்மளை நோக்கி தள்ளியது? காந்தி நுகர்வியத்தை வேணான்னு சொல்ல நாம் நுகர்வியத்தை நோக்கி ஒரு உள்ளூர நாம் எவ்வளவு ஒரு வேகமா முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த நுகர்வியத்தை நோக்கிய ஒரு நகர்வை நாம் கட்டுப்படுத்தாம, காந்தியை பத்தி பேசுறதுல பொருளே கிடையாது. அது ஒரு வேஷமா தான் இருக்கும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய வாழ்க்கை முறையை எளிமையானதாக மாற்றிக்கொள்ளாமல் நாம் காந்தியை பற்றி தொடர்ந்து பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நான் இதையும் பேசுவேன் அதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னா அது நாம ஏமாத்திக்கிற மாதிரி. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறது அதுதான். இன்னைக்கு இந்த ஏமாற்றுதல், சுய ஏமாற்றுதல். நீங்க வேற யாரையும் ஏமாத்தல, 3வது மனுஷனை ஏமாத்தல, 4வது மனுஷனை ஏமாத்தல, நாமையே ஏமாத்திக்கிறோம். நாம வாயால சொல்றபடி நம்மள செய்யல, நம்ம செய்யாததுனாலதான் இப்படி ரத்த வேஷதாரிகளாக நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நுகர்வை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையா அவர் 2 விஷயத்தையும் வைக்கிறார். ஒன்று கல் உண்ணாமை, இன்னொன்று அந்நிய துணி நிஷ்கரிப்பு. இந்த நுகர்வை நோக்கி மக்கள் நகர்ந்து விடக்கூடாது. அவ்வளவு ஒரு ஒரு ஒழுக்கவியல் கட்டுப்பாடுகளோட அவருடைய நிர்மாண திட்டங்கள் இருக்கு. நிறைய நான் சொன்னோம்னா அவருக்காக அந்த நகைகளை கழட்டி கொடுத்த பெண்மணிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மீட்டிங்ல பேச வரும் பொழுது ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு மேடல ஏறி காந்தி கிட்ட ஒரு கையில நல்ல வளையல் போட்டிருக்கிறது. அது காந்தி அந்த வளையலை ஒரு கையில இருக்க வளையலை கட்டி அது காந்தி ஒரு பெரிய துண்டு விரிச்சிருக்கிறது. அந்த துண்டுல அது போட்டுடுது அந்த நகையை. அது போட்ட உடனே காந்தி சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு உடனே அடுத்த கையில இருக்கக்கூடிய வளையலையும் கழட்டி அதை போட போகுது. ஆனா காந்தி அதை தடுக்கிறாரு. அம்மா ஒண்ணு போதும், நீ 2 வச்சிருக்கிற, நீ 1 வச்சுக்கோ, இது 1 போதுங்கிறாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இல்ல நான் போட போறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வச்சுங்க, உங்க நிதிக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு. இல்லம்மா நீங்க வேண்டாம், உனக்கு இங்க 1 போட்ட சரி, உங்க அம்மா அப்பா இருக்காங்களா, உங்க அம்மா அப்பாவுடைய அனுமதி அதுக்கு இருக்கா, நீங்க இதை போடலாமா, நீ அவங்கள கேட்டுட்டு தான் வந்தியா, கேட்காம வந்தியா, நீயா இதை போடக்கூடாது, இதுக்கு உங்க அம்மா அப்பாவுடைய அனுமதி வேண்டும் அப்படிங்கிறாரு. குழந்தைகிட்ட பேசுறாரு. நீ அவரு கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கக்கூடிய ஆள் இல்லை, நீ இதை போடுறியே, இது உங்க அம்மாவுக்கு தெரியுமா, உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்பா இல்ல, எங்க கூட்டத்துலதான் எங்க அப்பா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, யார் அப்படின்னு சொல்றாரு. அவர் எழுந்து வர்றாரு. எழுந்து வந்த உடனே இவர் எங்க மகள் தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன இது 2 போட வருதுன்னா, வாங்கிக்கங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. சரி அப்பா சொல்றாரு, அதனால நீ போடு அப்படின்னு அவர் அந்த நகையும் போடு. அது போட்ட பிறகு உடனே அது காதலே கழுத்துல இருக்கிறதையும் எடுத்து போட வருது. அந்த குழந்தை போட உடனே, அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா விடுமா, இது போட்டிருக்கிறதே நீ, இந்த குழந்தை நீ இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கருணையோட இந்த நிதிக்காக நீ பணம் கொடுத்திருக்க, கையில போட்டுக்க 2 வளையலையே கொடுத்திருக்க, போதுமா அப்படிங்கிறாரு. ஆனா அந்த குழந்தை கேட்கல. இல்ல அந்த வேகம் பாருங்க, உணர்ச்சி வேகத்துல கழுத்துல இருக்கிற சங்கிலியும் கழட்டி அந்த குழந்தை போகுது. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் அவர் அந்த சங்கத்துக்காக, சேவா சங்கத்துக்காக நிதி திரட்டி இருக்கிறார். அந்த இயக்கத்துக்காக நிதியை திரட்டி இருக்கிறார். அந்த இயக்கத்துக்காக அவர் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கொண்டு கொடுத்திருக்காங்க. சொந்தமான நிலங்களை எல்லாம் விட்டு பள்ளிக்கூடம் நடத்திருக்காங்க. எவ்வளவு ஒரு மகத்தான தியாகிகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மலைப்பா இருக்கு. அம்புதம்மாள்னு ஒரு அம்மா, அவங்க சீனிவாச ஐயங்காருடைய ஒரு பொண்ணு. அவங்க காந்தி முதல்ல சென்னைக்கு வரும்போது அவங்க வீட்டுலதான் போய் தங்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு காந்தி வர, அவரை நம்ம ஒரு யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு பெரிய நம்மளை அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மா ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிறைய நகைகள்லாம் போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க.
காந்தி வருவார், அவரை நம்ம வந்து வரவேற்கணும். காந்தியும் கஸ்தூரிபாயும் உள்ள வராங்க. கஸ்தூரிபாய் வர்றது எப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க வெறும் ஒரு வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்காங்க, கழுத்துல ஒரு சாதாரண பவழம் ஏதோ போட்டிருக்காங்க. அவங்க ஒரு இதுல ஒரு துணி முடிச்சுதான், ஒட்டி கூட கிடையாது, அதை முடிச்சு கூட ஒரு மாற்று புடவையை கட்டி வச்சிருக்கிறாங்க, அதோட வராங்க. அந்த எளிமையை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு கூச்சமா இருக்கும். இவ்வளவு வரவேற்கிறதுக்கு நம்ம இவ்வளவு ஆடம்பரமா அணிகலன்களை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், இந்த இவ்வளவு எளிமையா வந்திருக்காங்களேன்ட்டு அந்த அம்மா அவங்க போய் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு உள்ளூர் திடீர்னு பயம் வந்து போகுது. இவர்தான் எல்லாத்தையுமே கேட்டு வாங்குறவராச்சு, கேட்டாருன்னா எனக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால வீட்டுக்கு உள்ள போய் கதவு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு ஜன்னல் வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு தேநீர் விருந்து நடக்குது அந்த சபையில. அவங்களால கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தவே முடியல. கடைசியா வந்து சீனிவாசையங்காரே கேட்கிறாரு, உங்க பொண்ணு எங்கன்னா கொண்டு வரும்போது அம்புஜம்மாத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அந்த குழந்தைய ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, நீ இவ்வளவு பெருசா இருக்கு பேரு, நான் அவ்வளவு பெரிய பேரை என்னால கூப்பிட முடியாது, அம்புஜம்னு உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் அன்னைக்கு ஒண்ணுமே சொல்லல, நகையை பத்தி ஒன்றும் பேசல, அமைதியா இருக்காரு. அதுக்கு அடுத்து 2வது வராரு. அங்க வரும்பொழுது இந்த பேச்சு நடக்குது. அப்ப பேசி அந்த ஒரு வீட்டு நிகழ்ச்சியை பேசி முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க நகைகளை கொடுத்தாங்க. அப்பவும் அந்த அம்மா தன்னுடைய நகைகளை கொடுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்பா இறந்து போறாரு, ஒரு கணவன் இறந்து போறாங்க, அவங்களுடைய மகன் இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து அன்னைக்கு தன்னுடைய நகைகளை எல்லாம் இரட்டி ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அங்க இருந்து ஆசிரமத்துக்கு போறாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு, ஐயா எனக்கு இந்த நகையில எனக்கு தேவைப்படுங்க, இது நான் வந்து உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைச்சேன், இப்போ கொடுக்க முடியல, இந்த நகையை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சரி அம்புஜம், நான் ஒண்ணு செய்யறேன், இந்த நகையை நான் வாங்கிக்கிறேன், ஆனா இந்த நகையை இந்த நிதிக்குள்ள திரட்டாம இந்த நகையை மட்டுமே வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்காக இந்த பணத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை படிக்கிறதுக்கான உதவித்தொகையை இந்த நகைகள் மூலமா நான் உண்டாக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற உடனடியா ஒரு மூலையில ஒரு திட்டம் வருது. இதை வச்சு என்ன செய்யலாம், படிக்க ஒரு படிப்பு மேல்நாட்டுக்கு செல்ல போய் படிக்க முடியாத ஒரு பையனுக்கு உதவித்தொகையை நான் திரட்டுவதற்கு இந்த நகையை பயன்படுத்திக்கிறேன். ஐயா உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான், இனிமேல் நீங்க எப்படி வேணா கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து வராங்க. இந்த மாதிரி தன்னலம் கருதாமல் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அவருடைய கொள்கைகளுக்காக தியாகம் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்தியா முழுக்க இருந்திருக்காங்க. அவருக்கு தேசப்பிதா அப்படிங்கிற பேரு சாதாரணமா வரல. அவர் உண்மையாகவே பிதாவாகத்தான் இருந்தார். அவர் அனைவரையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் பார்த்தார். யாரையும் அவர் வந்து வேறு மாறுபட்ட ஒருத்தர் அப்படிங்கிறது அவர் பார்க்கவே இல்லை. அது அவர் இங்க மட்டும் இல்லை, அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுதே அது அவர் தொடங்கிடுது. ஆப்பிரிக்காவில் அவர் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அவரை தேடி அவர்கிட்ட பேசுறதுக்காக போலத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு இங்கிலாந்துல இருந்து வந்து அவர் கூட தங்கி அவர் கூட உரையாடிட்டு இருக்காரு. அப்புறம் நான் உங்களுடைய சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்க இருக்காரு. அவர் அங்க பத்திரிகையில சம்பாதிச்சுட்டு இருந்தவர், அதையெல்லாம் விட்டுட்டு இவரோட வந்து இருக்காரு. அவர் அங்க வந்து இருந்து செய்யும்போது ஒரு வருஷத்துக்கு மேல அவர் காந்தி கூட இருக்காரு. அவருக்கு ஒரு காதலி இருக்கிறார். அந்த காதலி அவருடைய பேர் மிலி, அவர் இங்கிலாந்துல இருக்கார். அவளுக்கு அவர் கல்யாணம் பண்றேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால காந்தி கிட்ட மெதுவா என்ன கேட்கிறேன், எனக்கு 1 வருஷம் லீவ் வேணும், 1 வருஷம் 2 வருஷம் லீவ் வேணுங்கிறார். எதுக்கு 2 வருஷம் என்ன விட்டு போகணுங்கிற அப்படிங்கிறார். இல்ல பொண்ணை நான் வந்து விரும்புறேன், அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணத்துக்கு முன்னால கொஞ்சம் பணம் எல்லாம் சம்பாதிக்கணும், நான் 1 வருஷம் அங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காந்தி கேட்கிறாரு, போலக் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க வேற, நீ என் பிள்ளைகள் வேறையா, உங்க கல்யாணங்கிறது என்னுடைய பிள்ளை கல்யாணம் மாதிரி, நீங்க எப்ப எங்க ஆசிரமத்துல வந்து சேர்ந்துட்டீங்களோ நீங்க எனக்கு மகன் மாதிரி, கூட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா, அதுக்காக நீங்க போய் தனியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்களா, என்ன பேசுறீங்க போல, நீங்க உடனே தண்ணி கொடுத்து மிலியை இங்க வர சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதே போல மிலி அங்கிருந்து கிளம்பி வரா. மிலி கிளம்பி வந்த உடனே அவங்க தன்னுடைய ஆசிரமத்துல மிலிக்கும் போலக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி சேர்ந்து ஒன்னாடுறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை அந்த ஆசிரமத்திலே வளருது. ஆசிரமத்துக்கு 1 வருஷம் கழிச்ச பிறகு அந்த குழந்தை பால் மறக்க மாட்டேங்குது.
அதுதான் முக்கியமானது. பால் மறக்கல அந்த குழந்தை, அதனால வந்து இந்த மிடி வந்து ரொம்ப தொல்லப்பட்டுருக்கான். அப்பா அவர் சொல்றாரு, இது என்ன பெரிய விஷயம், நான் மறக்க வைக்கிறேங்க. அவரு பாருங்க, அவர் ஒரு ஆண், ஆனா அதை பத்தி இல்ல, என்னால முடியும், நீ அந்த குழந்தை ஏங்க, நீ ராத்திரி எல்லாம் அவளுக்கு எல்லாம் முடிச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து நீங்க தூங்க, குழந்தை ஏங்க பக்கத்துல வந்து படுக்க வைங்க, நான் பாத்துக்கிறேங்க. 10 நாள் அந்த குழந்தை காந்தி பக்கத்துல படுத்துட்டு, அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு வராரு, 11 மணிக்கு வராரு, 12 மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து தான் பக்கத்துல படுக்க வச்சு காலையில எழுந்த உடனே அந்த குழந்தையை திரும்ப எடுத்து சொன்ன மாதிரி அந்த குழந்தை பால் வந்து போகுது. அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு தாய்மை குணம் நிறைந்தவராக இருக்கிறார். தன்னை நாடி வந்தவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய பிள்ளைகளா தான் பாக்குறாரு. அவர் அங்க இல்ல, இங்க வர்றாரு. இங்க வந்தா ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம். கடலூர்ல அஞ்சலை அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தியாகி. அவருடைய பொண்ணு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தன்னுடைய ஆசிரமத்துல கூட்டு போய் வளர்க்குறாங்க. நான் என்னுடைய மகளா நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு ஆசிரமத்துல கூட்டு போய் ஒரு 6 வருஷம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இங்க இருக்காங்க. அம்புஜமான ஒரு கட்டத்துல மனம் உடனே அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கிடையில அவங்க ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கருத்து இருப்பாங்க. அதனால ஆசிரமத்துக்கு அனுப்ப மாட்டேங்குது. அம்புஜம்மாள் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட மாட்டேன்னு 3 நாளா சத்தியாகிரகம் பண்றாங்க. இந்த செய்தியை அவங்க சந்திக்க வரக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் தண்டி கொடுக்குறாரு காந்தி. இந்த மாதிரி உங்களை சந்திக்க அனுமதி கொடுக்காததுனால அவங்க சத்தியாகிரகம் இருக்கிறாங்க. அவருடைய காந்தி அங்கேருந்து 2 தண்டி கொடுக்குறாரு. ஒண்ணு அம்புஜம்மாளுக்கு, நீங்க அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது, உடனடியா அப்பாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாப்பிடுங்க, உங்க வீட்டுல இருங்க அப்படின்னு. 2வது தண்டி சீனிவாச ஐயங்காருக்கு, ஐயங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அவளுக்கு உடம்பல் நல்லான பிறகு நீங்க அவளை கூட்டு வந்து இங்க எங்ககிட்ட விடுங்க, நான் அவளை மகளை போல நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற. அவருக்கு குணமடைஞ்ச பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு போய் காங்கிரஸ் அவர் ஐயங்கார் அங்க கூட்டு போய் விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா 3 மாசம் அங்க இருக்கிறாங்க ஆசிரமத்துல. அப்ப சொல்றாரு, நீ இங்க உண்மை கவலை, என்னுடைய மகளை போல நான் பாத்துக்குவேன். அந்த மாதிரி அவரால் மகளை போல மகனை போல அவருடைய ஆசிரமத்துல வளர்ந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர். மகாதேவ தேசாயினுடைய மகன் நாராயண தேசாய், அவர் வந்து ஒரு சின்ன புத்தகம் இருக்காரு, 100 பக்கத்து. காந்தி வந்து அவர் எப்படி ஒரு தாத்தா மாதிரி என்னை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விரிவான ஒரு புத்தகம் தமிழ்ல வந்து அவருடைய அன்புக்கு அன்புக்கு பழகிய பல பேர் பல மொழிகள்ல அதை எழுதியிருக்காங்க. அவர் அனைவரையும் தன்னுடைய பிள்ளை போல, பேர பிள்ளைகள் போல அவர் தான் காத்துக்கிட்டார். அப்படி பழகினதுனாலதான் அவர் தந்தை. ஒரு வார்த்தையால சூட்டப்பட்ட பட்டம் அல்ல, அவர் உண்மையிலேயே மனசார எல்லோருக்கும் தந்தையாக இருந்தார். அந்த தந்தை குணம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவர் இந்த நாட்டினுடைய தந்தை என்று நான் கேட்கிறேன். இந்த மாதிரி அவர் பெண்கள் வந்து அரசியல் போராட்டத்துக்குள்ள நம்பிக்கையா வர முடியும் அப்படிங்கிறதுக்கான தொடக்க புள்ளி காந்தியா தான் இருந்தார். காந்தி தான் அரசியல் போராட்டத்துக்குள்ள பெண்களை கொண்டு வந்த முதல் அரசியல்வாதி. அது தென்னாப்பிரிக்காலேயே தொடங்குறாரு. தென்னாப்பிரிக்காவில தொடங்கி அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வரும்போது அது இன்னும் பெரிய விரிவான அளவுல பெண்களை அதில் ஈடுபடுத்துறாரு. நீங்க ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு. நீங்க வந்து அந்நிய குடி பகிஷ்கரிப்பு போராட்டம் சென்னையில நடந்தது, அம்புஜம்மாளுடைய தலைவட நடந்தது. ஒரு 100கணக்கான பெண்கள், வெறும் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு ஒரு பெரிய பேரணி, அந்த பேரணி சார்ந்த ஒரு படம், அந்த படம் வந்து இருக்கு. ஒரு சமூக தளத்துக்குள்ள பெண்களை அரசியல் மயமாக்கி அரசியலுக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெரிய பெருமை அவருக்கு காந்தி. நான் நிர்மாண பணிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நிர்மாண பணிகள்ல இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருந்தேன். அதனால மொத்தம் 18 பணிகள் இருக்கு. 18 பணிகள் நீங்க அதை படிச்சாவே நீங்க வந்து அது ஒரு பெரிய மலைப்பா இருக்கும். உங்களுக்கு சொன்னோம்னா முதல் அது சொன்னேன், தீண்டாமை ஒழிப்பு சொன்னேன், அதுக்கடுத்து மது ஒழிப்பு சொன்னேன், அதுக்கடுத்து முக்கியமானது நான் சொல்ல மறந்தது மத ஒற்றுமை. சொன்னேன் மத ஒற்றுமை. இந்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் இந்தியர்கள் தான். நீங்க இந்துவா இருங்க, முஸ்லீமா இருங்க, கிறிஸ்துவர்களா இருங்க, சீக்கியர்களாக இருங்க, யாராவனா இருக்கலாம், எப்படி வேணா நீங்க இருக்க முடியும். ஆனா நீங்கள் இந்தியர். மதம் என்பது அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கு அவர்களுடைய சார்ந்த ஒரு நெறிகளை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மையம், அவ்வளவுதான். ஆனா அது சார்ந்த வேறுபாடுகளை நாம் ஒரு நாளும் பாராட்டக்கூடாது. ஆதி சார்ந்த வேறுபாடுகளுக்கு எப்படி ஒரு மனசுல இடம் இல்லையோ அது போல மதம் சார்ந்த வேறுபாடுகளுக்கு இடம் கிடையாது.
இங்க அந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்துதான் நாம இங்க இருக்கணும். அந்த ஒற்றுமையை அப்படிதான் கொண்டு வரணும் அப்படிங்கிறார். அதனாலதான் அவருடைய பிரார்த்தனை குரூப்புகள்ல எல்லாம் கீதை இருக்கும், பைபிள் இருக்கும், குரான் இருக்கும், சீக்கியருடைய பிரார்த்தனை பாடல்களும் இருக்கும். எல்லா மத பாடல்களும் அவருடைய பிரார்த்தனை குரூப்புகள்ல பாடப்படும். எல்லாரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாடாதான் இந்த நாடு இருக்கணும். இல்ல பிரிவினை என்பதற்கு இல்லை அப்படிங்கிற நீ உனக்கு ஆட்சி, இந்த நாட்டினுடைய இந்த மண்ணை ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் தான் உனக்கு இல்லை. ஆனா இந்த நாட்டுல நீ ஒரு குடிமகனா இருக்கலாம். எனக்கு அதுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்த நாட்டினுடைய குடிமகனா, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு குடிமகனா ஆங்கிலேயர்கள் தாராளமா இருக்கலாம் அப்படின்னு அதை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற. அப்படி எல்லா வேறுபாடுகளையும் கடந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பார்வை அவர் இருந்தது. அதை அவர் தன்னுடைய திட்டங்கள்ல ஒன்றாக சொல்றாரு. அந்த உணர்வை நாம வளர்க்கணும். நீங்க மத வேறுபாடுகளை கடந்து மனிதர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க உயர்ந்து வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அடுத்து இந்த கிராமிய கைத்தொழில்களை உண்டாக்குறது, அப்புறம் இந்த அடிப்படை கல்வி. அவர் அடிப்படை கல்விங்கிறது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது. அதே நேரத்துல முதியோர் கல்வியும் முக்கியம். அந்த காந்திய தொண்டர்கள் ஓய்வு நேரங்கள்ல, மாலை வேலைகள்ல, இரவு வேலைகள்ல பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளுக்கு சென்று அவர்களுக்கு கல்வி கற்பித்தல், முதியோர்களுக்கு, பெண்களுக்கு அவர்களெல்லாம் கல்வி கற்பித்தல் அப்படிங்கிற விஷயம். சுற்றுப்புற தூய்மையை ஒரு பெரிய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் மேல மிகப்பெரிய ஒரு அக்கறை அவருக்கு இருந்தது. என்னென்ன பொருள்கள் சாப்பிடலாம், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விதிமுறைகளே அவர் சொல்றாரு. ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுங்க வந்து ரொம்ப முக்கியம். அதனால அதுவும் பெண்கள் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஆரோக்கிய மையங்கள் உருவாக்குறது வந்து விமானப்படை திட்டங்களுடைய ஒன்று. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சவுந்தரம் அம்மாள் அவங்க 72 ஆரோக்கிய சேவை மையங்களை தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கிறாங்க. அது உருவாக்குறதுக்கான பின்னணி வந்து இந்த காந்தி நிர்மாணப்பணி திட்டம் தான். அந்த திட்டத்தின் கீழ் அவங்க 72 சேவா மையங்களை நம்ம செல்லக்கூடிய மெடிக்கல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல ஆரோக்கிய சேவை மையங்களை உருவாக்கி அந்த சேவை மையங்கள்ல சேவை கொடுக்கறதுக்கான சேவிகா பயிற்சியை வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கே கொடுக்குது. இவ்வளவு மையங்களும் பெண்களுக்கு, அந்த பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிறார். முக்கியமா தொழுநோயை பத்தி அவர் கவலைப்பட்டிருக்காரு. இந்த நாட்டை விட்டு தொழுநோய் அழியணும், ஒழியணும், தொழுநோய்ங்கிறதே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அதுவும் தன்னுடைய திட்டத்துல ஒண்ணா வைக்கிறார். தொழுநோய் வந்து இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. தொழுநோய் திட்டத்துக்காக அவர் எந்த அளவுக்கு அவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சமஸ்கிருத பேராசிரியரை அவர் தொழுநோயால பாதிக்கப்படுறார். அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கே அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு எல்லா சேவை செஞ்சு அவரே கைப்பட அதை சுத்தப்படுத்துறது, கட்டு போடுறது எல்லாமே வேலையை செஞ்சு அவரை வந்து சரியாக்குற ஒரு பெரிய வேலையை அவர் எடுக்கிறார். அவர் சொல்றார், தொழுநோய்ங்கிறது ஒரு தொற்று நோயே இல்லை, அது 90 விழுக்காடு தொற்று நோய், அந்த தொழுநோயை வந்து எளிதாக குணப்படுத்திட முடியும். 10 விழுக்காடு மட்டும்தான் அது வந்து சிக்கலானது. அதுக்கு ஒரு நீண்டகால மருத்துவத்தை கொடுத்தா நம்ம வந்து அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அவர் வந்து அந்த தொழுநோயும் தன்னுடைய திட்டமாக அவருக்கு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்க அந்த அடிப்படையில ஒரு ஜெகதீசன் அப்படின்னு சிதம்பரத்தை சேர்ந்தார். அவரே தொழுநோயால பாதிக்கப்பட்டவர். ஆனா அது ஆழ்ந்த ஒரு மருத்துவத்தின் வழியாக குணமாகி அவர் அந்த தொழுநோய்க்குள்ளேயே அவர் வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணார். மெட்ராஸ் அந்த இதுல மருத்துவமனையில இருந்து தொழுநோயாளிகள் எந்த பகுதியில அதிகமா வந்து சேர்றாங்கன்னு பாருங்க. செஞ்சி பக்கத்துல அதிகமான தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கும். அதனால செஞ்சிக்கு பக்கத்துல மழவந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தொழுநோய் மையத்தை உருவாக்குறாரு. தொழுநோய் அப்ப அதுக்கு காந்தி அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மையம் உருவாக்கி இருக்கேன் நான் சொல்றதுக்கு போறாரு. அது ரொம்ப இன்னும் நேரம் நிறையா இருக்குமா தெரியல. அவர் அங்க போகும்பொழுது அந்த இடத்துல அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இவருக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. வெந்நீர் வந்து கீழே கொட்டி போகுது. கீழே கொட்டி அவருடைய காலில் கொட்டிக்குது. ஆனா அவர் வந்து
அந்த எந்த விதமான உணர்ச்சியும் தெரியாம இருக்காரு. அவருக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது. ஆனா அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேலைக்காரரை இந்த ஜெகதீசன் மூலமா அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு மையத்துக்கு அழைச்சிட்டு போய் சோதிக்கிறாங்க. சோதிக்கும் போது அவர் தோல்வியால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி அங்க 3 மாசம் தங்க வச்சு அவரை குணப்படுத்தி அவரை மீண்டும் கொண்டு வந்து ஆசிரமத்துல வர்றாரு. அந்த ஜெகதீசன் தான் அவர் காந்தியினுடைய அந்த கஸ்தூர்பாய் நிதி அறக்கட்டளையினுடைய உதவியின் வழியாக பெண்களுக்கான தொழுநோய் மையம் அவர் சொல்றாரு. அந்த விதிகள் எல்லாம் படிச்சா நமக்கு புலரிக்குது. இது பெண்களுக்கான தொழுநோய் மையம். அப்ப தொழுநோயாளிகள் ஆண்கள் இருக்காங்களா, என்ன பண்றதுன்னு சரி, ஆனா நீங்க மருத்துவம் செய்யுங்க, ஆனா அந்த மருத்துவத்துக்கான செலவு தொகையை இதுல மையத்துல இருந்து எடுக்கக்கூடாது. உங்க வட்டாரத்துல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள், பணம் செலவுக்கும் தாராளமா கொடுக்க முடிந்த ஆட்கள், அவங்கள்ட்ட இருந்து நன்கொடையா வாங்கி நீங்க அந்த ஆண் தொழுநோயாளிகளுக்கும் நீங்க மருத்துவம் செய்யலாம் அப்படின்னு அந்த தொழுநோய் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது அதே போலதான் அவர் செய்யறாரு. அப்ப இந்த தொழுநோயாளிகள் மையம் செங்கல்பட்டு அந்த சமயத்துல இயங்கிட்டு வந்தது. அந்த செங்கல்பட்டு மையத்தை பாருங்க அப்படின்னு காந்தி கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவருக்கு ஷெடியூல்ல இல்லை, வர முடியாது. ரொம்ப டைட்டான ஷெடியூல் இருக்கு. ஆனா ஜெகதீசன் ரொம்ப விரும்பி அழைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த தொழுநோயாளிகளை சந்திக்கிறதுக்கு போறாரு. அந்த தொழுநோயாளிகளை சந்திச்சுட்டு அவர்கிட்ட அவர் ஒரு 1/2 மணி நேரம் அந்த தொழுநோயாளிகள்கிட்ட அவர் பேசுறாரு. அவங்கள தைரியப்படுத்திட்டாரு. இதெல்லாம் குணமாயிடும், கவலைப்படாதீங்க, நானே பல பேரை குணப்படுத்தியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவரை பேசி முடிச்சுட்டு இப்பதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. நான் அப்பதான் அவர் பழனி அந்த பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு எல்லாம் போய் வர்றாரு. நான் கோவில்ல இறைவனை பார்க்கறதுக்காக நான் போய் அந்த எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா இறைவன் இங்கேயே இருக்கிறாரு, இறைவனை தேடி நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இறைவனை தேடி என்னை இவங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நோயாளிகளை இறைவன் வாழ்கிற ஒரு இடமா அவர் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய இடம் கோயிலுக்கு சமமா அவர் நினைக்கிறார். அந்த தொழுநோயாளிகள் அதை விட அதுக்கு அடுத்து செய்யக்கூடியதுதான். காந்தி அவர்கிட்ட உச்சாம பேசி முடிச்சு அவங்க கிளம்புற சமயத்துல அந்த தொழுநோயாளிகள் எல்லாம் கொஞ்சம் பணம் போட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன தொகை தான், ஒரு 100-150 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அந்த தொகையை அவர் காந்தி கிட்ட கொடுத்து அவங்க, ஐயா இதை நீங்க திரட்டி கொடுக்கக்கூடிய அர்ஜுன சேவா சங்க நிதிக்கு எங்களுடைய காணிக்கையா இதை வச்சுங்க அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க. அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவத்துக்கு வழி இல்லாதவங்க, மருந்து வாங்க பணம் இல்லாதவங்க, ஆனாலும் கூட தாங்கிட்ட இருக்கக்கூடிய 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபான்னு சேவை செஞ்சு 150 ரூபாயை கலெக்ட் பண்ணி ஒரு சேவா சங்கத்துக்கு விதியா கொடுக்குறாங்க. அவர் அதை கண்கலங்க அதை வாங்கிக்கிட்டு அப்பதான் சொல்றாரு, நான் இறைவனை பார்ப்பதற்காக நான் அந்த மலை மேல ஏறி போனேன், ஆனா இறைவன் இங்க இருக்கிறாங்கிறது எனக்கு ஜெகதீசன் காட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மையத்தை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் மழவந்தாங்கல் மையம் அப்ப திறக்க போறாங்க. மழவந்தாங்கல் மையத்தை திறந்து வைக்கிறதுக்காக காந்தியை கூப்பிடுறாரு ஜெகதீசன். அப்போ சொல்றாரு, என்ன ஜெகதீசன், நீங்க இந்த தொழுநோய் அது என்ன நல்ல மங்களமான விஷயமா, இந்த நாட்டை விட்டு சீக்கிரம் அழிய வேண்டிய விஷயம், ஒரு அழிய வேண்டிய ஒரு நோய்க்காக நீங்க மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை போய் ஒரு மங்களமான காரியம்னு நினைச்சிட்டு நீங்க அதை திறந்து வைக்க சொல்றீங்களே, நீங்க ஒண்ணு செய்யுங்க ஜெகதீசன், அது எப்ப சீக்கிரம் மூடுவீங்கன்னு சொல்லுங்க, அந்த மூடு விழாவுக்கு நான் அதை மூடி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்க, சொசைட்டிக்கு எவ்வளவு ஒரு முக்கியம். இந்த தொழுநோய் இல்லாத ஒரு நாடை அவர் கற்பனை பண்ணி பார்க்கிறாரு. நம்முடைய சுதந்திர நாட்டுக்குள்ள தொழுநோய்ங்கிற எண்ணம், தொழுநோய் என்ற நோய்க்கு இடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அதையும் ஒரு தன்னுடைய திட்டமா மனசுக்குள்ள இருக்கிறார். அப்புறம் மலைவாழ் மக்கள், முக்கியமா மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை நலன்களுக்காக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறாரு. அவங்க அங்க பள்ளிக்கூடம், சேவா மையங்கள், ஆரோக்கிய மையங்கள் எல்லாத்தையும் அவர் உருவாக்குறார். விவசாயிகள் சார்ந்தவர்கள், விவசாயிகள் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை விற்பதற்கான மையங்கள் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கணும். அதை அவங்க நேரடியா விற்கணும், அதை வாங்குறதுக்கு இந்த பணத்தை அவங்க நேரடியா வாங்கணும். அது சார்ந்த மையங்கள் நீளமான அவருக்கு இந்த விமான பணிகளுடைய திட்டம் தான். எப்படி சிவா மியூட் பண்ணுங்க சார், ஒரு நிமிஷம். சிவகுமார் மியூட் பண்ணிக்கங்க நீங்க, உங்களது ஆடியோ. அப்ப இந்த நிர்மாண பணிகள் திட்டங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த விளைவு என்னன்னா அதுதான் சுதந்திர இந்தியா. அந்த சுதந்திர இந்தியாவை தான் அவர் கற்பனை பண்றாரு.
சுதந்திர நாள் நீங்க வெறும் சாவியை கைமாறுற மாதிரி, ஒருத்தவங்கள்ட்ட சாவி வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி, ஆங்கிலேயர்கள்ட்ட சாவியை வாங்கி இங்க இந்தியர்கள்ட்ட கொடுக்கறது இல்ல சுதந்திர போராட்டம். அதனுடைய விளைவை அவர் எதிர்பார்க்கல. அவரு எதிர்பார்க்கிறது முழுக்க மத வேறுபாடு இல்லாத, ஜாதி வேறுபாடு இல்லாத, மேலோர் கீழோர் வேறுபாடு இல்லாம, உயர்ந்தோர் தாழ்த்தப்பட்டோருங்கிற வேறுபாடு இல்லாம, கல்வி உயர்ந்த கல்வி படித்தவன் தாழ்ந்த கல்வி படித்தவன் வேறுபாடு இல்லாம, இந்த அரசாங்க வேலை செய்யவன் சாதாரண வேலை செய்யவன், விவசாயிகள் இல்லாத வேற வேலை செய்யறவர்கள் என்ற வேறுபாடு இல்லாம, இப்படி பல விஷயங்கள் இல்லாத ஒரு அழகான அருமையான ஒரு வளர்ச்சியான, அனைவரையும் அரவணைத்து போகிற, அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு பெரிய இந்தியாவை தான் அவர் கற்பனை செஞ்சார். அந்த கற்பனையான ஒரு இந்தியா, கற்பனையான ஒரு நிலைதான் நம்முடைய சுதந்திர இந்தியாவில வரணுங்கிறதுக்காக அவர் கிட்டத்தட்ட 1947க்கு 30 வருஷத்துக்கு முன்னாலே அதனுடைய நடவடிக்கைகளை, அதனுடைய விதைகளை அவர் ஊன்றி வளர்த்தெடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வளர்த்தெடுத்த அந்த திட்டங்கள் பிறகு மெல்ல மெல்ல பலன் கொடுக்க ஆரம்பித்தன. இந்த செய்திகளோட நான் இந்த முறையை முடிக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி சார். மிக ஒன்றும் வார்த்தைகளே இல்லை, அந்த அளவிற்கு நாங்கள் வாயடைத்து போனோம். எப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மகாத்மா அவர்கள் கனவு கண்டார்கள் என்பதை உங்கள் வரிகளில் நீங்கள் எடுத்து ஏம்பியது எங்களுக்கு உண்மையாலுமே மதிப்பாக உள்ளது. தற்போதைய இந்தியாவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய பொறுப்புகள் மிக அதிகம் என்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் எங்களுக்கு எஞ்சி நிற்கிறது சார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இந்தியாவை படைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு உள்ளது. உங்களுடைய இந்த அருமையான எண்ணங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நீங்க கொஞ்சம் ஜாயின் பண்றீங்களா? வணக்கம். நம்முடைய பேச்சாளருடைய இப்போது தற்காலிகமாக நிறைவு இருக்கிறது. நீங்க ஏதாவது இன்னொருத்த கேட்கணும், உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா நமக்கு நேரம் இருக்கு. நீங்க அவரோட தாராளமா கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க சார். கேள்விகள் இருக்கா? கேள்விகள் கேட்கலாம். ஒரு நிமிஷம், இப்ப நான் வெபினார்ல இருக்கேன். நான் கூப்பிடுறேன். ஒவ்வொருத்தரா வணக்கம். கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. இப்ப நாகராஜன் கேட்பாரு, அடுத்து வளவுத்துறையன். நன்றி. இதுல கேக்குது, சொல்லுங்க. இது நிறைய அறியப்படாத விஷயங்களா இருக்கு. உதாரணத்துக்கு அறியப்படாத விஷயங்களா இருக்கு. தமிழ்நாட்டிலே இவ்வளவு வேலை நடந்திருக்கு. ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மெட்ராஸ், கோடிச்செட்டிப்பாளையம், இது மாதிரி இவ்வளவு இடத்துல இருக்கிறதுலாம் ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன் இந்த செய்திகள்லாம் வெளியே வரல? இப்போ நம்ம பள்ளி படிப்பு எல்லாத்துலயுமே வெறும் காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு. தமிழ்நாட்டுல இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு வெளியே வரல. அதிர்ச்சியா வியப்பம். இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு இதுலதான் இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு, நம்ம கல்விங்கிறது எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க் இல்லை. நமக்கு பாட புத்தகத்தை கடந்து நம்மளை வெளியில படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்ல. அந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு உண்மையிலே ஆசை இருந்தா கூட அந்த ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை. பெற்றோர்கள் அது விரும்புறது இல்லை. நான் இந்த 3 பேரை தான் முக்கியமா மீண்டும் சொல்லுவேன். பெற்றோர்களுக்கு முதல்ல ஆசை இருக்கு. நம்ம பிள்ளைங்க நம்ம பாட புத்தகத்துல இருக்கிறது மட்டுமே பாடப்புத்தகங்களுக்கு கடந்து மற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பிள்ளை கத்துக்கணும்னு அவங்க
அது அவங்க நினைக்கணும். அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தாலே தானா ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, வழிகாட்டிகள் நிச்சயமா உள்ள வருவாங்க. இந்த 3 நிலையிலும் அந்த மாற்றங்கள் வரும்போதுதான் அவங்க தானா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி. அடுத்து நம்முடைய வளவுத்துறையன் சார். சார் வளவுத்துறையன் சார் மியூட் பண்ணிட்டாங்க. அன்மியூட் பண்ணிட்டு போங்க. சரி, இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப இன்றைய காலகட்டத்துல காந்தியுடைய பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? என்ற அளவுக்கு இருக்கு. எல்லா காலகட்டத்திலயுமே அவர் பொருத்தமானவர் தான். என்னன்னா இப்ப இன்னைக்கு நீங்க இந்த கொரோனா காலத்தையே எடுத்துக்கல. இப்ப கொரோனாவை பார்த்து நம்ம எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்கோம். என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நமக்கு நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கீழே இறங்கி போய் 150 நாள் ஆகுது. இன்னும் நான் கீழே இறங்கல, தெருவுக்கு போகல, என்னுடைய நடைப்பயிற்சி பூங்காவை நான் பார்க்கல. எதையுமே நான் செய்ய முடியாத ஒரு அச்சத்துக்குள்ள இருக்கிறேன். ஆனா காந்தி இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்த அச்சத்தை தான் முதல்ல அவர் விளக்க சொல்லியிருப்பார். அச்சம் தான் முதல்ல எதிரி. அவர் முதல் ஆளா அவர் போய் தெருவில் இறங்கி நின்று இருப்பார். அவர் இறங்கி நின்று எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருப்பார். அவர் எல்லாரையும் சேர்ந்து அவர் அழைச்சிட்டு போய் எதனாலலாம் இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அதுல இருந்து விலகி வர்றதுக்கான வழிமுறைகளை அவர் கண்டிப்பா அவர் யோசிச்சிருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு அவர் அந்த விஷயத்துல ரொம்ப பொருத்தமா தான் அவர் இறங்கி இருப்பார் அந்த ஒரு காலத்துல. அப்புறம் நீங்க இந்த ஒற்றுமையாக வாழ்தல் அப்படின்னு சொல்றது இல்லை, அது என்னைக்குமே பொருத்தமானது தானே. நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றார். அவர் அந்த நல்லிணக்கத்தை அவர் கடைசி வரைக்கும் வலியுறுத்திக்கிட்டே வரணும். இன்னைக்கு நம்ம கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு குணம் எது அப்படின்னு சொன்னா நல்லிணக்கம் தான். நமக்கு யாரு கூடயும் நமக்கு இணங்கி போறதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. நம்முடைய அலுவலகத்திலேயே 4 பேர் இருந்தாங்க, அவன் 3 பேர் கூட நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். நம்ம குடும்பத்துல ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அந்த 20 பேர்ல 18 பேர் கூட நமக்கு சண்டையா இருக்குது. நம்முடைய தெருவுல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 90 பேர் கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். வேற இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு மோதல்கள் உருவாக்கி அந்த மோதலுக்கு நடுவுல நம்ம தனித்து நிற்கிறதா நம்ம முயற்சி பண்றோம். காந்தி என்னைக்குமே தனித்து நிற்க முயற்சி பண்ணதே கிடையாது. தனித்தன்மை உள்ளவர் அவர். ஆனா தனித்து நிக்கணும்னு என்னைக்கு ஆசைப்பட்டதில்லை. அவர் எப்பவுமே கும்பல்ல தான் இருந்தார். அவர் தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அவர் அந்த மாதிரி எல்லா ஒரு 1000த்துல ஒருத்தரா தனியா இருந்தாலும் கூட 1000தோட கலந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராக தான் இருந்தார். அதனால அவர் இன்னைக்கும் பொருத்தமானவர் தான் அப்படின்னு. நன்றி. வளவுத்துறையன் வந்திருக்காரா? வளவுத்துறையன் சார் இருக்காங்களா? ஓகே, சிவகுமாரி நான் கேக்குறேன். நம்ம யூடியூப் நேரலையில நம்ம இயக்குனர் பழனிசாமி ஐயா இருக்காங்க. நம்ம இந்திய தகவல் பணியை சேர்ந்த இயக்குனர், சென்னை வானொலியின் செய்தி பிரிவு இயக்குனர். அவர் 2 கேள்வி கேட்டிருக்காங்க சார். காந்தியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு காந்தியம் ஏன் குறைஞ்சு போச்சு நம்ம சமூகத்துல? அப்புறம் மக்கள் வரலாற்றை படிக்கிறதுக்கு ஏன் ஆர்வம் காட்ட மாட்டது? நாம் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்த மலைப்பாதான் இருக்கு. இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் காந்தி நினைத்து வைத்திருந்தார். ஆனால் நாம் எப்படி காந்தி மறைந்த பிறகு 50 வருடங்களிலேயே நம் சமூகம் இப்படி ஆகிவிட்டது என்ற ஒரு எண்ணம் தான் சார். இந்த கேள்விதான் சாரும் கேட்டிருக்காரு. சோ தன் வரலாறு தெரியாத சமூகம் அழியும், உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இந்த 3 கேள்விகளையும் சார் கேட்டிருக்காரு. முதல் கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க. முதல் கேள்வி, காந்தியம் இவ்வளவு குறைந்த காரணம் என்ன? ஒண்ணு. அதுக்கு சொல்லுங்க. இப்ப காந்தியம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அது தோற்றத்தினுடைய அளவுலதான் அது குறைஞ்ச மாதிரியான ஒரு காட்சியே இருக்கு. ஆனா காந்தியம்ங்கிறது அது ஒரு பெரிய விதை. அதுக்கு நம்ம மண்ணுல ஊன்றி வளர்க்கப்பட்ட ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. அது இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆலமரத்தை சுத்தி புதர்கள் வளர்ந்து போச்சு. ஆலமரத்தினுடைய உயரத்துக்கே புதர்கள் இருக்கு.
அதனால ஆலமரத்தினுடைய இருப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க புதர்களை எல்லாம் நீங்க அகற்றுனீங்கன்னா ஆலமரத்தை பார்க்கலாம். ஆனா புதர்களையுமே நம்ம வளர்த்துட்டு புதர்கள் பாதுகாப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஆலமரத்தை நம்மளால பார்க்க முடியல. நீங்க அந்த புதர்களை எல்லாம் அகற்றினா ஆலமரத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி காந்தியத்தை மறைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை நாம விலக்கி விட்டு நாம் அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மனசு இருந்தா நாம நிச்சயமா காந்தியத்தை நோக்கி போக முடியும். நம்பிக்கை தரக்கூடிய பதில் சார். ஆனால் பாடு எப்படின்னு தெரியல. அடுத்து சார், மக்கள் வரலாறு படிக்க விரும்பாது ஏன்? அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அந்த உணர்வு இல்லையே. அடுத்த கொஸ்டினும், வரலாறு தெரியாத சமூகம் அழிஞ்சு போகுமே, ஏன் மக்கள் வரலாறு படிக்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க? ரெண்டு கேள்வி ஒண்ணுதான். சரி, இரண்டும் நீங்க இது ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம வீட்டுல நீங்க ஒரு சாதாரணமா நீங்க பள்ளிக்கூடத்துல நாம நிகழ்ச்சிகள் நடத்த போறாங்க இல்லைங்களா? அவங்க போகும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 200 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சோம். 200 பிள்ளைகள்கிட்ட நீங்க சாதாரணமா இந்தியாவுடைய பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிறத ஒரு பதில ஒரு தாள்ல எழுதி நீங்க எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த 200 பதிலையும் நீங்க வாங்கி வச்சுட்டு நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு, பிரசிடென்ட் யாரு அப்படின்னு நேரடியா சொல்ல தெரியல. அவங்களுக்கு அப்படி ஒரு நேரடியான கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகவல் அறிவு கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்முடைய சின்ன வயசுல நம்ம ஊர்ல படிப்பறிவு உள்ளவர்கள் ரொம்ப குறைச்சலதான் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு ஊர்லயும் ஒரு மன்றம் இருக்கும். ஏதோ ஒரு மன்றம், சேக்கிழார் மன்றம், இளங்கோ மன்றம், வள்ளுவர் மன்றம், எம்ஜிஆர் மன்றம், அண்ணா மன்றம், கலைஞர் மன்றம், நேதாஜி மன்றம், காந்தி மன்றம், நேரு மன்றம், ஏதோ ஒரு மன்றம். அந்த மன்றத்துல 4 பேப்பர் வாங்கி போடுவாங்க. அந்த பேப்பரை படிக்கிறதுக்கு காலையிலிருந்து மாலை வரை ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் படிக்க தெரிஞ்சவங்களை, யாரோ ஒருத்தந்தான் படிப்பான். அவன் படிக்கிறத 4 பேர் காதால கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உண்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம படிப்பறிவு விழுக்காடு வளர்ந்துருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு தகவல் அறிவுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. தகவல் அறிவுக்கான ஒரு இடம் மனிதர்களுடைய மனசுல அது இல்லை. அதெல்லாம் வீண் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு தொழிலை நோக்கி உங்களை தள்ளக்கூடிய ஒரு விசை அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறாங்க. ஒரு புள்ள பிறக்கும் பொழுதே இந்த புள்ள என்ஜினியர் ஆகணும், இந்த புள்ள டாக்டர் ஆகணும், இந்த புள்ள சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு பின்னால ஒரு மோட்டர் போட்டுடுறாங்க. அந்த மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மோட்டருக்கு ஓடுறதுதான் பெட்ரோல்கள். அந்த பெட்ரோலை ஊத்தி அந்த மோட்டரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேற எங்கேயும் பார்க்க மாட்டேங்குது. லெப்டும் பார்க்கல, ரைட்டும் பார்க்கல. அந்த விசையை நோக்கி அம்மா அப்பாக்கள் எந்த விசையை செலுத்துறாங்களோ அந்த விசையை நோக்கி நீங்க அந்த சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி தான். சாவி கொடுத்து ஒரு டைரக்ஷன்ல நிக்க வச்சா அந்த பொம்மை அந்த டைரக்ஷன்லயே கையாட்டிட்டு போகும். அது இந்த பக்கமும் போகாது, அந்த பக்கமும் போகாது. அந்த மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களால உருவாக்கப்படக்கூடிய ஒரு களிமண் பொம்மை மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த சுதந்திரம் கிடையாது. நீங்க உங்களுடைய இளமை பருவத்துல நீங்க சொன்னீங்க கள்ளக்குறிச்சியில படிச்ச ஆசிரமத்துல எல்லாம் பாத்தீங்க, அந்த ஸ்கூல்ல பார்த்தேன். உங்க வயசுல நீங்க படிச்ச புஸ்தகங்களை உங்க வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ்லயே லைப்ரரி வகுப்பு உண்டு. லைப்ரரி வகுப்புல லைப்ரரி கிளாஸ்ல லைப்ரரியன் ஒரு தலை நிறைய ஒரு பை சுமந்து புஸ்தகங்களை சுமந்து வருவாரு. நாங்க 50 பிள்ளைங்க இருக்கோம். 50 பிள்ளைங்களுக்கும் 50 புஸ்தகம் எடுத்து கொடுப்பாரு. அந்த 1 மணி நேரம் நாங்க அந்த புஸ்தகத்தை படிக்கணும். இந்த அப்படி வரக்கூடிய அறிமுகம் தான் எங்களுக்கு இந்த புஸ்தக அறிமுகம். அப்படி அந்த அறிமுகத்துல ருசி கண்டுதான் நாங்க லைப்ரரியை நோக்கி போனோம். அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் ஆசிரியர்களை நோக்கி போனோம். அப்புறம் எங்க தெருவுலயே இருந்த லைப்ரரிக்கு போனோம். அப்புறம் மாவட்ட நூலகத்துக்கு போனோம். அப்புறம் கொஞ்சம் கையில காசு சேர்ந்தவுடனே நம்ம காசு கொடுத்த புஸ்தகம் வாங்க ஆரம்பிச்சோம். அப்படித்தானே பழக்கம் நம்ம எல்லாம் வந்தது. ஆனா அந்த பழக்கங்களுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு இல்லை. அது ரொம்ப குறைவா இருக்கு. அது அந்த குறையை நான் நீக்கினாதான் இந்த வாசல் திறக்கும். நீங்க அந்த வாசலை மூடி வச்சுட்டு வேற வழி இல்லை. நம்ம அந்த கதவை திறந்தாதான் நம்ம வெளியில போக முடியும். நன்றி. வளவுதுறை இருக்காரா?
வளவுத்துறையன் வேற யாராவது கேள்வி கேட்கலாம். வேற கேள்விகள்? அதுல யோசித்து பாருங்க, யோசித்துக் கொண்டே இருங்கள். இப்போது நம்மோடு இணைந்திருக்கின்ற நேரு கேந்திராவுடைய மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். இல்ல கேட்கல, சரியா கேட்கல. ஹலோ சார், மியூட் பண்ணுங்க. இருக்காருங்களா தேவசிகாமணி? வந்திருக்காரா? தியாக கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி, அதுவரையில் சார் பழனிசாமி சாருடைய இன்னொரு கேள்விதான். புதர்கள் ஆலமரத்தை சுற்றி புதர்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அந்த புதர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் சார். எப்பவுமே நான் வந்து பொதுவா என்கிட்ட தனியா பேசுறவங்களா இருந்தாரு, என்னுடைய கூட எல்லாருக்கும் கூட பிறந்தவங்களா இருந்தாரு, எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், யாரோ வந்து செய்வாங்கல்ல, நாம எதையுமே எதிர்பார்த்து இருக்கிறது இல்லை சார். முதல் அடி நாம தான் எடுத்து வைக்கணும். நீங்க எடுத்துட்டு வராம நம்முடைய வீடை சுத்தி புதர் இருந்தா யாரோ ஒருத்தன் பஞ்சாயத்து போர்டுக்கு போன் பண்ணிட்டு பஞ்சாயத்து போர்டுக்கார வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மண்வெட்டி கடப்பாறையை எடுத்துட்டு போய் நான் வெட்ட மாட்டோமா? நாம தான் ஆரம்பிச்சு வைக்கணும். நாம ஏதோ 100ல் 1 நம்ம வெட்டி சாய்க்கலாமே, வெட்டி எடுத்து போட்டுட்டு நம்ம அது முன்னால நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் தான் நாம நினைப்பேன். நான் அந்த மாதிரி யாரோ வந்து செய்வாங்க, யாரோ அகற்றுவாங்கன்னா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். நாம தான் அந்த வேலையை செய்யணும். அந்த பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. நல்லது சார். அதான் பழனிசாமி சாரும் இளைஞர்கள் மத்தியில போய் ஊக்கத்தர ஒரு ஆளுதான். அவரும் கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் வேறு கல்லூரிகளில். அவர் இந்த காம்படிட்டிவ் குறித்த முக்கியமான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கார். அவர் மாணவர்கள் மத்தியில் அவர் ஒரு வளர்ந்து வரும் மாணவி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேளுங்க. வேற கேள்வி இருக்கா நண்பர்களே? இந்த நம்முடைய சாட் ரூம்ல ஒரு நிமிஷம் சார், சாட் ரூம்ல லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க உங்க பேரையும் இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு சர்டிபிகேட் உங்க இமெயிலுக்கு வந்துடும். நிகழ்ச்சியில பங்கேற்றதுனால மின் சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வெளியேறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்க. கட்டாயமா ஒரு சான்றிதழ் இந்த நிகழ்ச்சியுடைய ஞாபகார்த்தமாக உங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். ப்ளீஸ். அடுத்த கேள்வி. Gandhiji was saying about the women participation in politics, sir. We don't have enough women participation in politics. Why, sir? What is the reason behind that? நல்ல கேள்வி. என்ன சொல்றாங்க சார்? மேடம் சொல்றாங்க, பெண்கள் வந்து பெண்கள் அரசியலில் காலடித்து வைக்க வேண்டும் என்பதை துவக்கி வைத்தவர் காந்தின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனால் இன்றளவில் அது இன்னும் சாத்தியமாகவில்லையே, ஏன் என்று கேட்கிறார்கள். மியூட் பண்ணுங்க சிவாஜி, மியூட் பண்ணுங்க. மத்தவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்றாங்க. இன்னைக்கு இல்லங்கிற, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து தொடக்க விதியே காந்தி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே சார். அதனால வந்து இப்ப இன்னைக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா முதல் விதியை அவரும் போட்டாரு. அவருடைய மனைவி தான் முதல்ல இறங்குறாங்க. அவங்க வழியாதான் வந்து இல்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அவருடைய சிவாஜி தியாகு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. தியாகு மியூட் பண்ணுங்க. யாரோ பேசிட்டு இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சந்திரசேகரன் தான் டிஸ்டர்பன்ஸ். அதாவது அவருடைய தொடக்க விதையே வந்து காந்தி தான். அவருடைய மனைவியே முதல்ல அதை இறக்குறாரு. காந்தி அங்க ஆப்பிரிக்கால இருக்கும் பொழுது அங்க வந்து ஆப்பிரிக்கால ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க. அதாவது அங்க அவர்கள் பண்ணி செய்து கொண்ட திருமணங்கள் மட்டும்தான் செல்லுபடியாகும்
வேற எந்த திருமணமும் அந்த நாட்டுல செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, இந்தியாவிலிருந்து மனமாகி கொண்டு சென்ற அங்க அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த திருமணம் செல்லாது. அவர்கள் கணவன் மனைவியாக இங்கிருந்து போயிருந்தாலும் கூட அவங்க யாரோ இவங்க யாரோ, அவங்க 2 பேருக்கும் எந்த விதமான உறவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து அந்த சட்டம், தென்னாப்பிரிக்க சட்டம் வந்து கொடுக்குது. அப்ப அந்த தென்னாப்பிரிக்க சட்டத்தை பத்தி அவர் காந்தி வந்து வீட்டுல வந்து சொல்றாரு. அப்ப நீங்க அதெல்லாம் அந்த சம்பவத்தை வந்து அவர் தேவதாஸ் காந்தி எழுதியிருக்காரு. சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த அம்மா சப்பாத்தி உருட்டி கொடுக்குறாங்க, இவர் வந்து அந்த சப்பாத்தியை வந்து அந்த இதுல அடுப்புல போட்டு எடுக்கிறாரு காந்தி. அப்ப அம்மா வந்து சப்பாத்தி உருட்டி கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஊர்ல இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு, நாளைல இருந்து நீ யாரோ நான் யாரோ அப்படி ஆயிடும் நம்ம அப்படிங்கிறது. அது எப்படி அப்படின்னா, ஆமா நம்ம நாட்டு சட்டப்படிதான் நம்ம வந்து நம்ம கல்யாணம் செல்லும், இந்த நாட்டு சட்டப்படி நம்ம கல்யாணம் செல்லாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம இது உடனே பெரிய போராட்டம் செய்ய வேண்டிய விஷயமாச்சே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆமா, போராட வேண்டிய விஷயம்தான், ஆனா யார் போராடுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு காந்தி அவரு அந்த பேச்சை வந்து விரிவாக்குறாரு. அப்ப அது யார் போராடுறதுன்னா என்ன, நான் போராடுறேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அப்படியா, போராடுனா சிறைக்கெல்லாம் போகணுமே அப்படிங்கிறாங்க. போனா என்ன, ஒரு கொள்கைக்காக சிறைக்கு போறதுல ஒன்றும் தவறே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படியா, நீ சிறைக்கு போவியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் சிறைக்கு போவேன், இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை, அந்த கொள்கைக்காக ஒரு போராட்டம்னா நான் கண்டிப்பா சிறைக்கு போவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படிதான் அந்த போராட்டம் முதல்ல ஒரு சமையல் அறையில தான் உருவாகுது. அந்த பிறகு மறுநாள் அடுத்த வாரத்திலேயே அந்த போராட்டத்துக்கான தேதி குறிக்கப்படுது. அந்த போராட்டத்துல கஸ்தூரிபாய் தலைமை தாங்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய மனைவிகள் எல்லாம் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. எல்லோரும் கைது செய்யப்படுறாங்க. இதுதான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த மாதிரி காந்தியும் கஸ்தூரிபாய் இங்க இறங்கும் போதே 2 பேருமே பெரிய போராளிகளா தான் இங்க இறங்குறாங்க. அந்த அம்மா தனியா பல போராட்டங்களை அவங்க வந்து நடத்திருக்கிறாங்க. காந்தியுடைய போராட்டங்கள்ல பல பெண்கள் வந்து தனியா கலந்துருக்காங்க. அவர் பெண்களை சேர்த்துக்காத ஒரே ஒரு போராட்டம் உப்பு சத்தியாகிரகத்தில் தான். ஏன்னா அவர் வந்து 740 மைல் நடக்கணும். அந்த மைல் நடக்கிற தூரம் வந்து அவ்வளவு தூரம் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் அதை வந்து பெண்களை வந்து வேண்டாம், இப்ப வேண்டாம், நீங்க எல்லாம் கரெக்டா அங்க வந்துருங்க, கரெக்ட் தண்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மற்றபடி எல்லா போராட்டங்களையும் அவர் பெண்களை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அவருடைய போராட்டம் வந்து பெண்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துருக்கு, போராடுவதற்கான துணிச்சலையும் கொடுத்துருக்கு. அது நிறைய முறை அம்புஜம்மாளுடைய சரித்திரத்தை நீங்க படித்தீங்கன்னா, சென்னையில அவங்க போராட்டம் நடத்தும் போது ஒரு பெரிய லாரியை கொண்டு வந்து அந்த பெண்களை எல்லாம் கைது பண்ணி எடுக்கும்போது சிறையில அடைச்சிடுறாங்க. சிறையில அடைக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மா வந்து எல்லாரும் உள்ள போறாங்க, இந்த அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உள்ள அடைக்க மாட்டாரு, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்க அப்பா வந்து வக்கீல், அதனால அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ரிலீஸ் பண்ண போக மாட்டான். அந்த அம்மா போக மாட்டேங்க, என்ன நான் வந்து இவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், இவங்க எல்லாம் சிறையில விட்டுட்டு நான் வெளியில போறதுக்காக வந்து நாங்க என்ன போராட்டம் நடத்தினேன், நானும் சிறையில தான் இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சிறைக்கு வந்து போறாங்க. அப்படி சிறை நிரப்பும் பல போராட்டங்களை காந்திய பெண்மணிகள் நடத்திருக்கிறாங்க. அந்த ஊக்கத்தை வந்து காந்தியம் கொடுத்திருக்கு. சார், இதையொட்டி ஒரு கேள்வி, கொஞ்சம் வேறு மாதிரியான கேள்விதான். அதாவது காந்தி காந்தியடிகள் அவர்கள் இருந்தவரை சரி, பட் துரதிருஷ்டவசமாக 1948 நம்மிடம் இல்லை அவர். பட் இந்த கேள்வி என்னன்னா, ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் நம்ம இந்தியன் டெமோக்ரஸி, அந்த ஒருவேளை நேருஜி இருந்த அளவிற்கு காந்திஜியும் இருந்திருந்தால், ஒரு 15 வருடங்களோ ஒரு 1965 வரையிலோ காந்தி அவர்கள் நம்மிடம் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இன்று நாம் இருப்போம் சார்? இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லணும். காந்தி நம்முடன் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த பெண்கள் விஷயத்தையே சொன்னோம், எல்லாமே தான் நம்ம மேம்பட்ட ஒரு சமூகமா வளர்ந்துருக்கும் தான் எனக்கு தோணுது. எதுவுமே இப்படி ரொம்ப ஒரு ரெடியூஸ்டு பாலிடிக்ஸா அவர் மாறி இருக்க மாட்டார். ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டட் அண்ட் ப்ராட் திங்கிங் உள்ள ஒரு பொலிட்டீஷியனா தான் அவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.